Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோர் டேஸ் அட் த மோரிசாக்கி புக் ஷாப் அப்படிங்கிற இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சத்தோஷி யாகிசாவா அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ இருக்கும்ல டேஸ் அட் த மோரிசாக்கி புக் ஷாப், அது பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் நேம்லாம் நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023ல அண்ட் ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு 2009-10 அந்த மாதிரி டைம்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் தான். அதுல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே இதுல இருப்பாங்க. அண்ட் இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா 163 பேஜஸ் இருக்கு, 16 சாப்டர்ஸ். அந்த புக் மாதிரி இதுலயும் எல்லாமே குட்டி குட்டி சாப்டர்ஸ், ஈஸி டு ரீட். அதே மாதிரி இதுவும் கோசி ரீட். பட் இதுல வந்துட்டு கொஞ்சம் சேடான கண்டென்ட்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து அந்த டக்காக்குங்கிற பொண்ணு எப்படி வெளியில வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து இவங்க அங்கிள் சட்டோரோ அவங்களுக்கு எண்டிங்ல ஒரு ஹார்ட் பிரேக் வருது. ஸோ அதுல இருந்து அவங்க எப்படி வெளில வந்தாங்க அப்படிங்கிறது ரிமைனிங் ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த புக் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போறோம், சம்மரி பார்க்க போறது இல்லை. எனக்கு பிடிச்ச கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 13 பாயிண்ட்ஸ் + 1 பாயிண்ட் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் நேம்க்கு நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதுல அங்கிள் இந்த மோரிசாக்கி புக் ஷாப்போட ஓனர் சட்டூரோன்னு ஒரு அங்கிள் இருப்பாங்க, டக்காக்காவோட அங்கிள். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ ஒரு புக் ரீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கை மட்டும் ரீட் பண்ணிட்டு விட்டுற மாட்டாங்க. அந்த ஆத்தர் இருக்காங்கல்ல, அந்த புக்கை எழுதின ஆத்தரோட அவங்களோட பயோகிராஃபிஸ்லாம் ரீட் பண்றது, அவங்க அவங்க ஏன் இந்த புக்கை எழுதுனாங்க, அவங்க லைஃப்பை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்மலாம் யூஸ்வலி ரீட் பண்ணோம்னா புக்ஸை மட்டும் ரீட் பண்ணிட்டு விட்டுருவோம். அந்த ஆத்தரோட லைஃப் பத்தி பெருசா எதுவுமே திங்க் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். நான் வந்துட்டு நானும் ரொம்பலாம் அந்த ஆத்தர் பத்தி படிக்கணும்னு நினைப்பேன். ஆனா அது மாதிரி பண்ணதில்லை. நான் பண்ணதெல்லாம் ஜே.கே. ரவுலிங் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் இன்னொரு புக்கு, அது என்ன மெட்டமார்போசிஸ், பிரான்ஸ் கஃப்கா, அவங்க அந்த ஆத்தர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி சில ஆத்தர்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தெரியும். பட் இந்த அங்கிள் வந்து நல்லா டீட்டெயில்டா பார்த்துருப்பாங்க. அந்த ஆத்தர் இறந்த வரைக்கும் தெரிஞ்சுட்டு இவங்க இன்னும் உயிரோட இருந்திருந்தா இன்னும் நல்ல நல்ல புக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல டக்காக்கோ அப்படிங்கிற பொண்ணுக்கு ஒரு ஆத்தரை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நோட் பண்ணேன். அண்ட் இந்த சட்டூரோ அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களோட யங் டேஸ்ல அப்ப இருக்கிறப்ப அவங்க எதர் ரீட் பண்ணுவாங்க இல்லை டிராவல் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அண்ட் இதுலையுமே அதை இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல வந்துட்டு இன்னொரு மெயின் கேரக்டர் என்னன்னா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், கீரா வாடான்னு நினைக்கிறேன் அந்த பையனோட ஃபுல் நேம். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டக்காக்கோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க அந்த ஜிம்போச்சோ அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல இந்த மோரிசாக்கி புக் ஷாப் அண்ட் பக்கத்துல நிறைய புக் ஷாப்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு காஃபி ஷாப் இதுல மெயினா சொல்லியிருப்பாங்க, சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு இவங்க அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேருமே டக்காக்கோக்கும் ஒர்க் இருக்கும், இங்க வாடா அப்படிங்கிற பையனுக்கும் ஒர்க் இருக்கும். அவங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது அது அந்த அது ரீட் பண்றப்ப நல்லா இருந்தது. அண்ட் இதுல வந்துட்டு இந்த டக்காக்கோ இருக்காங்கல்ல, அவங்க இப்போ இதுக்கு முன்னாடி தான் மோரிசாக்கி புக் ஷாப்ல அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. அவங்க அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷி காட் அ நியூ ஜாப் அண்ட் அந்த ஜாபுக்கு போயிடுறா. அண்ட் ஈவன் தான் அந்த ஜாப்க்கு போனதுக்கு அப்புறமும் ஷி கீப்ஸ் கமிங் பேக் டு மோரிசாக்கி புக் ஷாப். ஈவினிங் டைம்ல அவங்க அங்கிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க ஆண்டி மொமோக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த நெய்பர்ஹுட் காஃபி ஷாப், அப்புறம் சபுன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ அவளோட லைஃப்ல ஸ்டில் அந்த மோரிசாக்கி புக் ஷாப் இருக்கு. என்னதான் ஆனாலும் அவ திரும்ப திரும்ப இங்க வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் ரீட் பண்ண நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டக்காக்கோட லைஃப்ல பிஃபோர் திஸ் மோரிசாக்கி புக் ஷாப் அவ ஒர்க் போயிட்டு வருவா, வீட்டுக்கு போவா. அவளோட டே ஃபுல்லா பேக்டா தான் இருக்கும், ஃபுல்லா பிஸியா தான் இருக்கா. எதுவும் எந்த குறை அப்படிலாம் இருக்காது. பட் ஷி வாஸ் மிஸ்ஸிங் சம்திங். எல்லாமே லைஃப்ல இருந்தாலும் ஏதோ சம்திங் குறையிற மாதிரியே அவளுக்கு மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும். பட் ஒன்ஸ் அவ மோரிசாக்கி புக் ஷாப்க்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ட் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போவும் ஒர்க் இருக்கு, ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போவா. அண்ட் அவளுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ மோரிசாக்கி புக் ஷாப்க்கு திரும்ப திரும்ப வந்துட்டு போவா. இப்போ வந்துட்டு அவ லைஃப்ல வந்துட்டு அந்த ஷி வாஸ் மிஸ்ஸிங் சம்திங் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து இப்போ இல்லை. இப்போ எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஏதாவது நினைச்சிருப்போம் சின்ன வயசுல, இல்லை ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல,
இது ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு பேஷன் இருக்கும், சம்திங் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம லைஃப் வேற ஒரு ட்ராக்ல போனதுக்கு அப்புறம் இட் வாஸ் கம்ப்ளீட்லி பரீட். அந்த ஒரு விஷயத்த பத்தி அப்படியே விட்டுருப்போம். திரும்ப இப்போ உங்களுக்கு டிராயிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா சின்ன வயசுல நல்லா டிராயிங் பண்ணிருப்பீங்க. பட் இப்போ இருக்கிறவங்களோட பிஸி ஸ்கெடியூல்னால அந்த டிராயிங்கை திரும்ப கொண்டு வர முடியல. இல்லை இப்போ ரீட் பண்றவங்களுமே நானே முன்னாடி மாதிரி சம்டைம்ஸ் ரீட் பண்றது இல்லை. ஸோ அது கம்ப்ளீட்டா பரீட் ஆகலை. பட் சில பேருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அவங்க செய்யணும்னு நினைச்ச விஷயம், இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது நிறைய நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே மறந்து போயிருப்பாங்க. அந்த ஆசை இருந்திருக்கும், பட் மறந்து போயிருப்பாங்க. பட் அது திரும்ப கண்டுபிடிச்சி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றத பத்தி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதுல என்னன்னா இந்த வாடா அப்படிங்கிற கேரக்டர் சொல்லியிருந்தேன்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாவல் எழுதணும் அப்படின்ட்டு சின்ன வயசுல அந்த பையன் நல்லா மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர், ஓல்டு ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் அந்த புக்ஸ்லாம் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாவல் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். பட் அதை மறந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற லைஃப், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த புக்கை எழுதுறதுக்கான டைம் அவனுக்கு இல்லை. ஸோ அதை அப்படியே மறந்துட்டான். பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு பேஷனை திரும்ப கண்டுபிடிச்சி மறுபடியும் புக் எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அண்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு டக்காக்கோ கிட்ட தான் அவன் சொல்லுவான். அண்ட் இதுல வந்துட்டு ஒரு சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா டக்காக்கோ வந்து அவங்க அங்கிள் அண்ட் ஆண்டி எப்போ பார்த்தாலும் இந்த புக் ஷாப்ல தான் இருக்காங்க. புக் ஷாப் அப்புறம் வீடு இப்படிதான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும். சின்ன வயசுல ஐ மீன் 20s ஏர்லி ஸ்டேஜஸ்ல அவங்க ரெண்டு பேருமே அவங்க அங்கிள் ஆண்டி மீட் பண்ணதுக்கு மெயினான ரீசனே ரெண்டு பேரும் நல்லா டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். பட் இப்போ இருக்கிற ரீசெண்ட் டேஸ்ல அவங்க வந்து புக் ஷாப்லேயே தான் இருக்காங்க, டிராவல் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ டக்காக்கோ என்ன பண்ணுவாலாம், அவளுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டு டிராவல் எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறா. சம் ரெசார்ட்லாம் புக் பண்ணி கொடுப்பா. அண்ட் அவங்க போறப்ப அவங்க அங்கிளுக்கு வந்துட்டு இந்த புக் ஷாப்பை க்ளோஸ் பண்ண மனசே வராது. ஸோ அவங்களை எப்படியோ ட்ரிப்புக்கு அனுப்பி வச்சுட்டு டக்காக்கோ வந்துட்டு ஹோல் டே நம்ம புக் ஷாப்ல இருக்க போறோம் அப்படின்ட்டு, அவளுக்கு அன்னைக்கு ஒரு டே ஆஃப் தான். ஸோ ஹோல் டே புக் ஷாப்ல இருக்க போறோம், நம்ம தான் புக் ஷாப் பார்த்துக்க போறோம் அப்படின்ட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் புக் ஷாப்க்கு போவோம். தென் ஒன் மோர் கேரக்டர் வந்துட்டு இதுல டோமோ அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஜஸ்ட் நான் நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க யாரு அப்படின்னா டக்காக்கோவோட ஃப்ரெண்டு. ஸோ லாஸ்ட் புக்கில் வந்துட்டு அவங்க சம் புக் ஃபெஸ்டிவல்க்குலாம் போயிட்டு வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த டோமோ அப்படிங்கிற பொண்ணுக்கு சம் பாஸ்ட்ல சம் சேடான விஷயம், சம் ரொம்ப ட்ராஜிக் இல்லை, பட் சம்திங் இஸ் தேர் இன் ஹர் பாஸ்ட். ஸோ அவளோட பாஸ்ட்டை வந்து வேற யார்கிட்டையும் அதை பெருசாக ஓப்பன் அப் பண்ணதில்லை. பட் டக்காக்கோ கிட்ட அதை என்ன ரீசன், ஏன் அவள் அப்படி இருக்கா, அவளுக்கு சம் ப்ராப்ளம், அதை வந்துட்டு டக்காக்கோ கிட்ட ஓப்பன் அப் பண்ணுவா. ஸோ அந்த சாப்டரும் ரீட் பண்ண நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற ட்ரஸ்ட்னால தானே அவள் அதை ஓப்பன் அப் பண்றா, இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ரீட் பண்றது நல்லா இருக்கும். இந்த டோமோ அப்படிங்கிற பொண்ணுக்கும் நல்லா ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் டக்காக்கவும் சேம். டோமோவோட வீடு அதெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சிருப்பா. அந்த மாதிரி சில இடத்துலாம் ரீட் பண்ணியிருந்தேன். ஸோ த திங் இஸ் டோமோ டக்காக்கோ கிட்ட அந்த ஓப்பன் அப் பண்ணது நம்பிக்கை இருக்கிறதுனால பண்ணா. தென் இதுல ஒன் மோர் கேரக்டர் பார்த்தோம்னா டக்கானோ, நாட் டக்காக்கோ. ஸோ டக்கானோ அப்படிங்கிறது ஒரு பையன். ஸோ அந்த பையன் அந்த டோமோ அவங்களோட லவ் ஸ்டோரி பத்தி ஒரு சாப்டர்ல போயிட்டு இருக்கும். அதுல வந்துட்டு இந்த டோமோ அப்படிங்கிற பொண்ணு ஒரு புக்கை ரொம்ப நாளா தேடிட்டு இருப்பா. எனக்கு அந்த புக் நேம் நோட் பண்ணல. ஸோ அந்த புக் வந்துட்டு டோமோ ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக டக்கானோ வந்து எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி அவளுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு அந்த எஃபோர்ட்ஸ் இருக்கும்ல, அதை பத்தி ஒரு சாப்டர்ல போட்டிருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு இடத்துல ரீட் பண்ணேன், இஃப் இட்ஸ் நாட் ஃபார் டோமோ, ரெண்டு பேரும் டோமோ அண்ட் டக்கானோ ரெண்டு பேரும் ஒரே அந்த காஃபி ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ டோமோ மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா இவன் குவிட் பண்ணியிருப்பான். அவளோட ஸ்மைலை பார்க்கறதுக்காக தான் நான் அங்கே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அண்ட் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த சாப்டர் ரீட் பண்ணி பாருங்க. தென் ஒன் மோர் சாப்டர், எனக்கு அந்த சாப்டர் என்னன்னு தெரியல, இது வந்துட்டு இந்த டோமோ அப்படிங்கிற பொண்ணோட அவங்க பேசினது. அதுல வந்துட்டு அவ ரீடிங் வந்துட்டு அவளுக்கு எவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிப்பா. whenever she is sad or feeling low, அந்த டைம்ல ஏதோ ஒரு புக்கு கையில் எந்த புக் கிடைக்குதோ எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ அந்த டைம் அவளுக்கு கிடைக்கிற அந்த பீஸ்ஃபுல்னஸை அது அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பீஸ்ஃபுல்னஸ் வேற எங்கேயுமே அவளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சது இந்த புக்ல. என்னால அந்த வேர்ட்ஸை வந்துட்டு ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இல்லை, பட் லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முன்னாடி whenever I was feeling low அந்த டைம்ல புக் ஷெல்ஃப் இருக்கும், ரேண்டமா ஏதாவது புக் எடுத்து ரேண்டமா ஒரு சாப்டர் ரீட் பண்ணாலுமே போதும், அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபுல் ஆஃப் ஹார்ட் நல்லா சொல்லலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ் டோமோட வேர்ட்ஸை நிறையாவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மொமோக்கோ அண்ட் ஆண்டி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, சட்டோரோ அங்கிளோட ஒய்ஃப். ஸோ அவங்களோட வேர்ட்ஸ் அவங்க ஒரு சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளை சுற்றி ஒரு வால் மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளை பற்றி நம்ம பார்ட்னராக இருந்தாலுமே அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக ஓப்பன் அப் பண்ணுறது இல்லைல்ல. நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் நம்ம அந்த வாலை நம்மளை சுற்றி பில்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம எதுவுமே அவங்க கிட்ட தெளிவா சொல்லாம அவங்களா நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அது ராங் தானே. ஸோ முதல்ல அந்த நம்மளை சுற்றி இருக்கிற அந்த வாலை பிரேக் பண்ணணும். ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல ஓப்பன் அப் பண்ணி அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்களால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எதுவும் சொல்லாம அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னா தெர் இஸ் நோ ரீசன் அப்படிங்கிற மாதிரி மொமோக்கோ சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட அப்படின்னா டக்காக்கோ கிட்ட தான். டக்காக்கோ அண்ட் வாடாக்குள்ள சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேருக்குள்ள இல்லை, இது வந்து டக்காக்கோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அந்த டைம்ல இந்த கான்வர்சேஷன் வரும். ஸோ அது ரீட் பண்ணவும் நல்லா இருந்துச்சு. இன்னொரு இடத்துல வந்துட்டு டக்காக்கோ ரியலைஸ் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும். லைக் ஹார்ட் பிரேக் வந்தது ஒரு காலத்துல பத்தட்டிக்கா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அப்படி இல்லைன்னா அவளால இப்போ ஹாப்பியா இருக்கிற ஸ்டேஜுக்கு அவளால வந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணுவா. அந்த பிஃபோர் தட் மோரிசாக்கி புக் ஷாப் அவ அந்த ப்ரீவியஸ் ஒர்க்ல இருந்தப்ப அங்க ஆஃபீஸ்ல ஒரு பையனால பிரேக்கப் ஆயிருக்கும். அப்ப ஷி வாஸ் கம்ப்ளீட்லி சேட். நம்ம லைஃப் அவ்வளவுதான், அப்படி இனிமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப அதுக்கப்புறம் மோரிசாக்கி புக் ஷாப்க்கு வரா. இங்க வந்து நிறைய பேர் அவளுக்கு தெரியுறாங்க, நிறைய குட் பீப்புளை மீட் பண்றா. அதுக்கப்புறம் அவளோட லைஃப் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்போ அவ முன்னாடியை விட இப்போ ஹாப்பியா தான் இருக்கா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஹாப்பினஸ் ஆஃப்டர் ஹார்ட் பிரேக் அது உண்மைதான். ஸோ லைஃப் மோசமா இருக்கு அப்படின்ட்டு இப்போ ஃபீல் பண்ணாலும் அதை விட பெட்டர் லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்னொரு இடத்துல இதுக்கப்புறம் ஸ்பாய்லர் வந்துடும். அதனால நான் கண்டென்ட் என்ன சொல்ல வரேன் அதை மட்டும் சொல்லிடுறேன். இன்னொரு இடத்துல வந்துட்டு இட்ஸ் ஓகே டு க்ரை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அழுகையை அடக்கி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அழுகை வந்து அழுதுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு க்ரை. அழுதுட்டு அதுக்கப்புறம் மூவிங் ஃபார்வர்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலி சேட் எண்டிங். அதுக்கப்புறம் ஒரு சாப்டர் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அண்ட் இதில் வந்துட்டு டக்காக்கோ அண்டு வாடா அவங்களோட வெட்டிங் பற்றிலாம் அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி சேட்னஸாக போனாலும் அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா மூவிங் ஆன். நமக்கு ஏதாவது ஒரு சேட்னஸ்னா அப்படியே ஸ்டக் ஆகி லைஃப் முடிஞ்சு போச்சு, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல லோவாகவே இருந்துட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் வி கான்ட் ஸ்டே ஸ்டில். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும், எப்படியும் பேக் டு நார்மல் ஆகணும், மூவிங் ஃபார்வர்ட், கோயிங் ஃபார்வர்ட், மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ட்டு இதில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டேன்னா அப்புறம் இந்த புக் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். அதுதான் அதில் இருக்க ஸ்டோரியே. அது வந்து நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் புக் மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எண்டிங் லைட்டாக சேடாக இருக்கும். மற்றபடி ஒரு பீஸ்ஃபுல்லான ரீட். நான் ரொம்ப நாளாக ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் புக் 1 மந்த்க்கு முன்னாடி நான் கம்ப்ளீட் பண்ணேன். தீபாவளிக்கு முன்னாடிலாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் இந்த புக் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.